பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த நம்மளுடைய ஆளுடன் எதிர்பார்த்த முருகேச ஐயா அவங்க, அதாவது அவர் ஜோசியத்தில் நீங்கள் இப்போ இப்போ இந்த நிமிஷம் கேட்டிங்கனாவே அடுத்த நிமிஷம் ஜோதிடத்தை அப்ளை பண்ணி பலன் சொல்லலாம். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு திறமையான மனிதர். அதாவது அவருடைய எனக்கு மானசீக குருன்னு எனக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா தான். புரிஞ்சுங்க, மானசீக குரு. உண்மையாலுமே நான் அடிப்படையிலேருந்து அவர் படிப்பறிவில்லைன்னு சொல்லுவார். ஆனால் நான் ஆரம்பத்திலேருந்து நான் யூடியூப்பை பார்த்து அவரோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு கிரகம் என்ன செய்யுங்கிறத கற்றுக்கிட்டதே ஐயாவோட வீடியோவிலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் மேடைக்கு கூட்டியாந்து ஒரு நாளாக பேச வைக்கணும்னு நினச்சேன். இப்போ ஒரு 5-6 முறை வாய்ப்பு கொடுத்துட்டேன் ஐயாவுக்கு. சரியா? மீண்டும் வாய்ப்பு கொடுப்பேன். என்றைக்கு இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பேன். அவர் இருக்கிற வரைக்கும் நான் கொடுப்பேன் கண்டிப்பாலுமே. சந்தோஷம். இப்போ அவருடைய சிறப்பான பேச்சை இப்போ நீங்கள் கேட்கலாம். 50 நிமிஷம். முதல் கடவுளான விநாயகப் பெருமானை பாதந்தொட்டு வணங்கி, உலகத்தின் மூத்த கடவுள், முதல்வர், ஞான புதல்வர், சிவனின் மகன், சக்தியின் மகன், முருகனின் அண்ணன், கருணை கடல், படிவான கடவுள் விநாயகப் பெருமான் அவர் பாதந்தொட்டு வணங்கி, என் குருநாதர், எனக்கு குருநாதர் இல்லை, பழனி முருகப்பன் தான் குருநாதர், அவரை பாதந்தொட்டி வணங்கி, எனது குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி தாயை வணங்கி, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளை வணங்கி, ஜெயக்குமார் நண்பர் அவருக்கு நன்றி தெரிவித்து, அவரோடு பொறுப்பில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வீடியோ எடுக்கும் நண்பருக்கும் நன்றி தெரிவித்து, இங்கே வந்திருக்கும் சோசிய பெரியோர்களையும் சிறியோர்களையும், பெரியோர்களை வணங்கி சிறியோர்களை வாழ்த்தி அவங்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஏன் நன்றி தெரிவிக்கன்னா, தொழில் செஞ்சு கடன் பண்ணிக்கிறாங்க. ஏன் கடன் பண்ணிக்கிறாங்க? ஏன் ஒரு சோசியக்காரர் கடன் பண்ணிக்கிறது தெரியாதா? சொல்லக்கூடாதா? இது அவ்வளோ முக்கியமான பாயிண்ட். மாந்தி என்ன பண்ணுவாருன்னு தெரியாதனால தான் கடன் வருது. நாம் சொல்லும் கருத்துக்களை கவனமாக கேட்காதீர்கள், அதிகவனமாக கேளுங்கள். அனைத்து தமிழ் மக்களுக்கும், வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும், வயதில் மூத்தவருக்கும், இளையவருக்கும், தாய்மார்களுக்கும், தந்தைமார்களுக்கும் நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், என்னிடம் குடும்ப சாதகத்தை ஒரு முறை பார்த்தீர்களானால் உங்கள் குடும்பத்தில் வெளிச்சத்தை அதிகமாக கொடுக்க முடியும். என்னால் அது எப்படி கொடுக்க முடியும்? ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய நிலைப்பாட்டை அக்கு வேற ஆணி வாரியா பிரித்து 10 வயசில் ஆரம்பித்து ஆயுள் முடிந்து எப்படி இருப்பார்கள் என்பதை தெளிவாக அல்ல, தெக்க தெளிவாக சொல்லிவிடுவேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், 10 வயசு 15 வயசில் ஒரு சாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பெரியவனாகி அவன் கெட்டவனா வாழ்வானா அல்லது நல்லவனா வாழ்வானா? கடன் படுவானா கடன் படாத வாழ்வானா? இதை எப்போ சொல்லணும்? 40 வயசில் சொல்லி பயனில்லை. 10 வயசு 15 வயசு 20 வயசு 25 வயசுக்குள்ளே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இதை தெரிஞ்சு கொள்ளணும்? தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் இதை தெரிந்து கொண்டால் அந்த பிள்ளைங்களை நல்லா வாழ வைக்க முடியும். சரியான கருத்து. ஆகையால் சாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இது சொல்லவில்லை. என்னால் முடிந்த உதவிகளை தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கமல்ல, எண்ணத்தோடு நான் சொல்கிறேன்.
வறுமை கோட்டில் இருப்பவர்களை எப்படி தெளிய வைக்கணும், கடனாளி எப்படி கடன் கட்ட வைக்கணும், கடன் வாங்காத எப்படி வாழ வைக்கணும், அவருக்கு சொந்த வீடு இருக்குமா இருக்காதா, உறவு முறை எப்படி இருக்கும், தாய் தந்தையினுடைய நிலை எப்படி, தாய் தந்தைக்கு பிள்ளைங்களுடைய நிலை எப்படி, இது எல்லாமே தெளிவாக இல்லை, நம்ம தெளிவாக சொல்லிவிட முடியும். ஒரு குடும்ப ஜாதகத்தை எப்பயுமே ஒரு ஜாதகம் பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது? ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். 3 பிள்ளைங்க இருக்கும். ஒரு பிள்ளைங்க கடனாளி ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பிள்ளைங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்கும், இன்னொரு பிள்ளைங்க நிர்வாகத்தை செயல்படுற மாதிரி இருக்கும். ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைங்களும் வேலைக்காமல் இருக்கும். அந்த தந்தையை அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படி என்பதை இளமையிலே சொல்லிவிடணும். தாய் தந்தைட்டு இளமையிலே அதை ஒப்படைச்சோம்னா அவர்கள் வளர்க்கும் முறைகளை கரெக்டாக செயல்படுவார்கள். அந்த குடும்பத்துக்கு தீங்கு வராத பாதுகாக்கலாம். இதுக்கு தான் சொன்னேன், தமிழ் மக்கள் என்னிடம் யாரெல்லாம் முடியுமோ என்னிடம் சாதகம் கொடுத்து உங்களுடைய தொழில் முறை, சொந்த உறவு முறை, பிள்ளைங்களுடைய நிலைப்பாடு, தாய் தந்தையருடைய நிலைப்பாடு, சேமிப்பு இருக்குமா இருக்காதா, கடன் வாங்குவோமா கடன் வாங்க மாட்டோமா, இதை எல்லாமே என்னால் சொல்லிவிட முடியும். அது என்னுடைய கடமையாக வச்சிருக்கிறேன். ஒரு சாதகத்தை 1 மணி நேரம் ஆய்வு பண்ணுறேன். ஏன் 1 மணி நேரம் ஆய்வு பண்ணுறேன்? 1 மணி நேரம் கேட்குறாங்களா? இல்லையே. அப்படி ஆய்வு பண்ணினால் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் என்னென்னவெல்லாம் பார்க்கணும்னு கேளுங்க. அவன் பெரியவனாகி கடன் வாங்காத வாழ்வானாங்கிறத தெரிஞ்சுக்கணும். சொந்த தொழிலுக்கு அமைப்பு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். தாய் தந்தையை காப்பாற்றுவானான்னு தெரிஞ்சுக்கணும். சொந்த வீடு உள்ளதான்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி ஆயுள் வலிமையாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். தசா புத்திகள் அவனுக்கு ஒத்துழைக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் தோஷம் இல்லாமல் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். இது போல் எடுத்தோம்னா ஒரு சாதகத்தில் 20 பாயிண்ட் எடுக்கலாம். அந்த 20 பாயிண்ட்டை நானே சொல்கிறேன். இந்த ஜாதகத்தில் இத்தனை விதமான பிரச்சனைகள், இத்தனை விதமான நல்லதுகள் நானே சொல்கிறேன். இதை தெரிந்து கொண்டால் போதும், அந்த குடும்பத்துக்கு பிரச்சனைகள் அதிகபட்சம் குறைஞ்சி போய்விடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், என்னிடம் நீங்கள் சாதகம் பார்த்து உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கும். ஒருத்தனுக்கு சொந்த தொழிலுக்கு அமைப்பு இருக்காது, அவன் பெரியவனாக இருப்பான். கடைசி பையனுக்கு சொந்த தொழிலுக்கு அமைப்பு இருக்கும். இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? தாய் தந்தைகள், தலைப்பையா அவன் பேரில் செய்யலாம், தவறா இல்லையாது. அதேமாரி ஒரு தொழிலுக்கு சோசியக்கார்ட்ட போய் கேட்கும்போது பாரு, மக்கள் ஒரு தவறு செய்வார்கள். என்ன செய்வார்கள்? பணம் ரெடி பண்ணிவிட்டேன், நீங்கள் சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறேன். சோசியக்காரர் என்ன பண்ணுவார்? பணம் ரெடி பண்ணிட்டு சொல்கிறாரு, புரியுதா? அப்போ இதுக்கு மேலே நான் போய் குறை சொல்லுவானே? குலதெய்வத்தில் வாக்கு கேட்டு செய்யி, இந்த பதில் சரியான பதிலா? அவன் கடனாளி ஆகிறதுக்கு அந்த சோசியக்காரர் காரணம் சொல்லக்கூடாது. அதை பரிசீலனை பண்ணி பார்க்கணும். அவன் அதிலிருந்து தப்பிப்பார்களா? அது தெரியாமல் சொல்லிவிட்டால் அந்த குடும்பம் கடன்பட்டு குடும்பமே நசுங்குமாம். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் கடன்பட்டால் குடும்பம் கலங்கி நிற்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைப்பையன் சரியில்லாத போய்விட்டால் அந்த குடும்பம் சின்னப்படும். இதை சோசியக்காரர் இன்னன்னாரு இப்படி இருப்பார்கள்னு விளக்கம் சொல்லிவிட்டால் அந்த குடும்பத்து பிரச்சனைகளை நிறைய குறைத்து விடலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சாதகம் நன்கு பார்த்து தெளிவாக சொல்லும் நிலைப்பாடு என்னிடம் இருப்பதால் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ,
என்னிடம் சாதகத்தை அனுப்பி நீங்கள் நல்லது கெட்டதை நிறைவாக தெரிந்து கொள்ளும்பாரு தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்ளி, வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும் சொல்லி, இடையில என்னை அறிமுகப்படுத்துகிறேன். நான் இருக்கும் இடம் வந்து ஈரோடு பள்ளிப்பாளையம். என் பேர் ஆர் முருகேசன். என்னுடைய ஃபோன் நம்பர் 750 22 15 692. இந்த ஃபோன் நம்பருக்கு படிக்கும் மாணவர்கள் அனைவரும் என்னிடம் சந்தேகத்தை கேட்கலாம். அனைத்துக்கும் பதில் சொல்ல நான் தயார். அதேமாரி மக்கள் வந்து என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். காலையில் 10 மணியிலிருந்து நான் இரவு 10 மணி மட்டும் நான் ஆஃபீஸில் உள்ளேன். சங்கடப்பட்டுக்க வேணாம். 8 மணிக்கு கூப்பிட்றேன், 10 மணிக்கு, எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் நான் தயாராக இருப்பேன். அதனால் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சோசியத்துக்குள்ளே கொஞ்சம் நுழையிறேன். இந்த நுழைவு வந்து சிறப்பாக இருக்கும். மாந்தி, சதய நட்சத்திரம், திருவாதிரை, அசுவினி, மகம், மூலம். இது என்னென்னவெல்லாம் பண்ணுன்னு முதல்ல சோசியக்காரருக்கு தெரியணும். மாணவர் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டாதான் சோசியத்தை எளிமையாக சொல்லலாம். ஒரு குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கலாம். அப்போ இதில் ஒன்றும் கிடையாது. அசுவினி, மக, மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி, இவ்வளோதான். சுவாதி நான் எடுக்கலை. இந்த 6 கிரகம் ஒரு கிரகத்தை தொட்டால் கெடும், தொடலின கெடாது. தான் சாதகமே இவ்வளோதான். அசுவினி, மக, மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி, இந்த 6 பேர் சனி பகவானை தொட்டால் தொழில் சிறப்பு இருக்காது. செவ்வாயை தொட்டால் சேமிப்பு கிடையாது. புதனை தொட்டால் மைண்ட் ஒர்க் ஆகாது. குருவை தொட்டால் தங்கம் இல்லை, தங்க வித்து விடுவார்கள். தந்தை சொத்து இல்லை, பாட்டன் இல்லை, அப்பாவுடைய அப்பா இல்லை. அம்மாவோடைய அப்பாவுக்கு அப்பாவுடைய அம்மாவுக்கும் மரணத்தை கொடுக்கும். அப்போ இந்த 6 பேரை வச்ச நாம் நிறையா அப்படியே பயிற்சிக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து அவ்வளோ எளிமையாக சுருக்கி இவ்வளோ தான் ஜாதகம்னு சொல்லிட்டேன். மறைவுஸ்தானம், பாதகஸ்தானம், வக்கரகம், முடக்க ராசி, திதிசூனியம், இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிறது. இந்த 6லேயே இத்தனையும் அடங்குது. அதெல்லாம் அப்போ எங்கே போச்சுன்னு கேட்க வேண்டியதில்லை, இதுலேயே அடங்கி போயிடுதுன்னு சொல்கிறேன். அதனால் வந்து அசுவினி, மக, மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி, இந்த கிரகம் சுக்கிரனை தொட்டால், சதயத்தில் சுக்கிரன் அப்பாவுடைய அண்ணன் இருக்க மாட்டார். 2வது குழந்தை கர்ப்ப கலவை ஏற்படும். அம்மாவுடைய அண்ணன் இருக்க மாட்டார். தனம் இருக்காது. மனைவி கையில், மனைவி மூலியமாக காசு வராது. மாமனார்கிட்ட உதவி கிடையாது. சுக்கிரன் சதையை வாங்கினாலும், மாந்தியோடு சேர்ந்தாலும், திருவாதிரையில் இருந்தாலும் இந்த நிலை வரும். அசுவினி, மக, மூலம் வாங்கினாலும் அவ்வளோதான். அப்போ மாமனார்கிட்டனுடைய உதவி கிடைக்கணும்னா சுக்கிரன் கிடக்கூடாது, நட்பாக இருப்பாங்களாம். அதே சதையை வாங்கிட்டா இவர் நல்லா தான் இருப்பார், அந்த குடும்பமே குறை சொல்லுமா. இந்த மாப்பிள்ளைய அந்த அவங்க சொந்தமெல்லாம் குறை சொல்லுமா. அப்போ இந்த கிரகங்கள் வேலை செய்யும். அப்போ நாம் என்ன பண்ணோம், அதை பொருட்படுத்திக்காமல் இருக்கணுமா. அப்படி தான் இருக்கும் அப்படின்னு புரியுதா. இதை வந்து சோசியக்காரர் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். ஒவ்வொருத்தருக்கும் சேமிப்புன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நல்லா கவனிங்க. மாணவர்கள், படிக்கும் மாணவர்கள், பொதுமக்கள், தமிழ் மக்கள், சோசியம் கற்று பெரிய லெவலில் இருக்கும் சோசியக்காரர் கூட இதை எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஏன்னா இதெல்லாம் நூலில் இல்லாமல் கருத்து. நான் சொல்லும் கருத்துக்கள் அனைத்தும் நூலில் இருக்க வாய்ப்பில்லை. மேஷத்துக்கு 8ஆம் இடமும் லக்கணத்துக்கு 8ஆம் இடமும் இந்த 6 பேர் தொடர்பு கொண்டால் சேமிப்பில்லை.
எவ்வளோ நாளைக்கு இல்லை? ஆயுள் காலம் மட்டும் இல்லை. சொல்லுங்க, தப்பே வராது. அப்போ ஒரு சாதகத்தில் சனியும் செவ்வாயும் கெட்டுவிட்டால் அந்த சாதகம் அவுட்டு. ஏன் இந்த 2 பேர் கெட்ட அவுட் ஆகுது? சனி தொழில்காரரு, செவ்வாய் சேமிப்பு. இப்போ நூலில் 11ஆம் இடம் சேமிப்புங்கிறோம். அது கிடையாதுன்னு சொல்லி ஆதாரங்கள் நிறையா கொடுத்துருக்குறேன். மக்களை பரிசீலனை பண்ணி சொல்லிருக்கிறேன். மாணவர்களை பரிசீலனை பண்ணி சொல்லிருக்கிறேன். அது எப்படி 8ஆம் இடம் சேமிப்பு? மேஷத்துக்கு 10ஆம் இடம் தொழில் அப்படின்னா மகரம். அந்த மகரத்திலிருந்து 11ஆம் இடம் தான் சேமிப்பு. அது விருச்சக வரம். அப்போ 8ஆம் இடம். மேஷத்துக்கு 8ம் லக்கணத்துக்கு 8ம் கெடவில்லை என்றால் காசு தட்டுப்பாடு ஆயுள் காலம் மட்டும் இருக்காதான். 8ஆம் இடம் சேமிப்பா இல்லையாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் போதும். அதை பரிசீலனை பண்ணுங்க. மேஷத்துக்கு 8, லக்கணத்துக்கு 8, இந்த 6 பேர் தொடக்கூடாது. அசுவினி மக மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி, இவ்வளோதான். இவன் 6 பேர் தொல்லினா இந்த 2 பேர்த்தையும் பணத்தட்டுப்பாடே இருக்காதான். ஒரு சாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் கெடவில்லை என்றால் அந்த ஜாதகம் கோல்டு. நம்ம கடுமையான கஷ்டம் எப்பயுமே வராதான். ஏன் அது சொல்கிறேன்? தொழிலுங்கிறது சனி பகவானாகவும் சேமிப்புங்கிறது செவ்வாயாகவும். அப்போ அந்த ஜாதகருக்கு சனி கெடலினா மூத்தவர் இருப்பார். செவ்வாய்னா சாதகர். அந்த மூத்தவர் இவருக்கு ஒத்துழைப்பார், இவர் அவருக்கு ஒத்துழைப்பார். அந்த உறவு முறைக்கு அதை கொண்டு வந்துட்டோம் பாரு. இதை நல்லா கிளீனாக கவனிக்கணும். செவ்வாய் சதயத்தில் இருக்கிறார், சனி மாந்தியோடு இருக்கிறார். என்ன ஆகும்? எத்தனை லட்சம் கடன் வாங்கினாலும் கடங்காரன். 2 கிரகம் தான். 2 கிரகம் தான் நல்லது செய்யுது. அது 2 கிரகம் தான் கெடுதலை செய்யுது. அப்போ இந்த 2 கிரகம் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு எந்த நூலில் இருக்குது? இல்லை. எல்லாமே நூலில் இல்லாத என்னுடைய அனுபவத்தில் எடுத்து பரிசீலனை பண்ணி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் வெளியே கொடுக்குறேன். ஒன்று கூட நான் நூலில் படிக்கலை, நம்ப மாட்டீங்க. புரியுதா? எல்லாமே என்னுடைய கருத்து, என்னுடைய சொந்த கருத்து. அதனால் இந்த கருத்துக்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மாணவர்களும் இதை எடுத்து பரிசீலனை பண்ணிங்கன்னா சோசியத்தை கடினமில்லாத சொல்லலாம். ஒருத்தர் வர்றாரு, சொந்த தொழில் பண்ணுங்கிறாரு. நீ ஏன் அதையும் இதையும் பார்க்குற? சனி பகவானை பாரு, செவ்வாயை பாரு, விட தெரியுது. நீ போய் அதை எதையுமே தொலை வேணாம். செவ்வாய் சனி கேட்டால் சொந்த தொழில் பண்ணால் அது வேலை முடிஞ்சுது. மற்றபடி மற்ற 8ஆம் இடமோ 10ஆம் இடமோ கெட்டு தான் இருக்கும். லக்கணத்துக்கு 8, லக்கணத்துக்கு 10 கெட்டு தான் இருக்கும். இது கெட்டாவே அது கெட்டு போயிடும். அப்போது ஒரு தொழில் முறைக்கு நீங்கள் இப்படி எடுங்க, தப்பு வராது. சனி சதயத்தில் இருக்கிறார், செவ்வாய் திருவாதிரையிலே மாந்தியோடவே இருக்கார். நீ லக்கணத்துக்கு 10 எடுப்ப, அது கெடாமல் இருக்கும். அந்த ஒரு கிரகம் மட்டும் கெடாது. சொந்த தொழில் பண்ணுன்றுவேன். பண்ணிவிட முடியுமா? இல்லையே. பெரிய கடங்காரன். நேற்று 8 மணிக்கு ஒரு வெண்ணந்தூர்லேருந்து வர்றாங்க. 2 ஜாதகம் கொண்டு வீடியோவில் பார்த்தியா? அருமையாக இருந்துச்சு. நான் வெண்ணந்தூரில் அங்கேயே போய் நிறைய ஜாதகம் பார்த்துருக்குறேன். உங்கள் கருத்து நல்லா இருந்துச்சு. உங்ககிட்ட எனக்கு குடும்பத்துக்கு விடை தெரியும்னு வந்தங்கிறார் அவர் 8 மணிக்கு. அதுக்கு மேலே மாந்தி இல்லாத ஒரு ஜாதகம் கூட பார்க்க மாட்டேன். அதுக்கு மேலே அந்த ஜாதகத்தில் வாங்கி போய் மாந்தி இல்லாமல் இருந்து போட்டுக்கிட்டு வந்து அந்த ஜாதகத்துக்கு விடை சொன்னேன். 50 லட்ச ரூபா கடன். எவ்வளோ? 50 லட்சம். அவருடைய வீடு 35 லட்சம், 30 லட்சத்துக்கு தான் போகும். வீட்டை விற்றால் கடன் முழுசாக கட்ட முடியாது. சரி, அவருக்கு எப்படி கடன் வந்துச்சு? பையஞ்சாதகத்தில் சந்திரன் சதய நட்சத்திரம், நாளுக்குடையவர் திருவாதிரை. ஒரு பையஞ்சாதகத்தில் தந்தைக்கு சேமிப்பு 4ஆம் இடம். இப்போ சந்திரன் நாளுக்குடையவர் தானே, சதயை வாங்கிக்குது. லக்கணத்துக்கு 4 திருவாதிரை, மிதனத்தில் இருக்கு. அப்போ என்னாச்சு? பையஞ்சாதகத்தில் தந்தை கடன்படுவான்னு வந்துருச்சு. இதை தான் நான் எடுத்துக்க சொல்கிறேன் மாணவர்களை. இந்த சதயம் மாந்தி திருவாதிரை என்ன பண்ணும்? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சனங்களுக்கு அவ்வளோ நல்லது செய்ய முடியும். சாதகத்தை சிறப்பாக சொல்ல முடியும்.
இதை தான் நான் வரும்போதெல்லாம் மாந்தியை பற்றியும் சதய நட்சத்திரம் என்ன பண்ணுங்கிறதை பற்றியும் இந்த 6 என்னென்ன பண்ணுங்கிறத நான் விழிப்புணர்வோடு இதை சொல்லாமல் நான் வரவே மாட்டேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் அதை சொல்கிறேன். இதை எடுத்து பரிசீலனை பண்ணால் மக்களுக்கு அவ்வளோ நல்லது செய்ய முடியும். சதயத்தில் செவ்வாய் இருந்தால் அவருக்கு அடிபடும். அதை கேது பார்த்தா என்ன ஆகும்? கழுத்திலிருந்து 7 இடத்துல அடையாளம். இங்கே பல்லு உடையும், நாக்கு கத்தரிக்கும், கன்னத்தில் தழும்பு, மூக்கில் தழும்பு, நெத்தியில் தழும்பு, மண்டை உடையும். ஒரு பொண்ணுக்கு 2 வருஷம் பல்லு போயிடுச்சு. என் பேராண்டிக்கு இருக்குது ஒரு பல்லு போயிடுச்சு. அந்த பல்லு உடையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மாந்தி செவ்வாய் சேர்க்க. அதை ராக கேதை பார்த்தா பல்லு உடையும். இவ்வளோதான். கழுத்திலிருந்து 7 இடத்துல அடையாளம். அந்த பல்லு உடையிறது மட்டுமல்ல, இதை எடுத்து சொன்னோம்னா இவங்க ஒரு கெடுதல் பண்ணுறாங்கிறத சுத்தமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ 7 இடத்துல அடையாளங்கிறது இந்த இடம் நாக்கு கத்தரிக்கும், பல்லு உடையும், மூக்கில் தழும்பு, கன்னத்தில் தழும்பு, புருவத்தில் தழும்பு, நெத்தியில் தழும்பு, மண்டை உடைதல். இந்த 7ல் ஏதாச்சும் ஒரு தழும்பு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆமாம்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா இவங்க கெடுதல் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுபவம். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் போதும், அந்த ஜாதகம் அவுட்டு. சதய நட்சத்திரமே வாங்கக்கூடாது. சூரியன் சதயம் என்ன ஆகும்? தாத்தா இல்லை, தாத்தா சொத்து இல்லை, முதல் குழந்தை இல்லை, பங்காளிங்க உதவி இல்லை, குலதெய்வம் வேலை செய்யாது, அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது. எத்தனை பால்படுது பாரு. சூரியனோட மாந்தி அல்லது சூரியன் சதய நட்சத்திரம். தாத்தா இருக்க மாட்டார், அப்பனை பெத்தப்பா. முதல் குழந்தை இருக்காது, பூர்வீக சொத்து இருக்காது, பங்காளிங்க உதவி இருக்காது, குலதெய்வம் வேலை செய்யாது, அரசு வேலை கிடையாது, அரசியலுக்கு போக முடியாது, ஊர் விட்டு வெளியே போயிடுவார். இவர் உள்ளூர் வரமாட்டார், சாதகர் வரமாட்டார், பேராண்டியே வரமாட்டான். பூர்வீகத்தை விட்டு வெளியே போனது தான். இது இல்லைன்னு இது எல்லா ஜாதகத்திலையும் பரிசீலனை பண்ணல. இல்லைன்னா என்ன கேளுங்க, எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு. இது எந்த நூலில் போய் எடுப்பீங்க? வாய்ப்பே இல்லை. நூலில் இது இல்லை, நானே ஆய்வு பண்ணி எடுத்தது. அதே சூரியன் அவிட்டம், சித்திரை, மிருகாசீரத்தில் இருக்கார். எதுலேயோ ஒன்று. பூரம், போராடம், பரணியில் இருக்கார். தாத்தா சொத்து முழுசாக இருக்குமா? தாத்தா சொத்து முழுசாக இருக்கும். தாத்தா 80 வயசு மட்டும் வாழ்வாராம். முதல் குழந்தை யோகமாக பிறக்குமா. பங்காளிக்க கூப்பிட்ட குரலுக்கு வருவார்களாம். குலதெய்வம் கும்பிடாதையே வேலை செய்யுமா. அரசு வேலை கிடைக்குமா, அரசியலுக்கு போனால் செல்லுமா. உள்ளூரில் இருக்கும் வீட்டை எடுத்து கட்டி சுகமாக வாழ்வாராம். அது 8 பாயிண்ட் சொன்னால், இந்த 8 பாயிண்ட் சொன்னால் எந்த நூல்லையும் கிடைக்காது. என்னுடைய ஆய்வு, என்னுடைய ஆராய்ச்சியில் எடுத்தது. இப்படி சதயம் என்ன பண்ணும், திருவாதிரை என்ன பண்ணும், மாந்தி என்ன பண்ணுவார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுபோல் மிதனத்தில் சனி உட்காந்து திருவாதிரையில் இருந்தால் மூத்தவனும் இல்லை, இளையவனும் இல்லை. இதை அப்படியே எடுத்து பாருங்கப்பா, தப்பே வராது. திருவாதிரையில் சனி இருக்கார், அவருக்கு மூத்தவர் இல்லை, இளையவர் இல்லை. சரி, அப்படி இல்லை. சதயத்தில் சனி இருக்கார், மூத்தவர் இல்லை. மாந்தியோட புதன் இருக்கார், இளையவர் இல்லை. இந்த இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். அதிகமாக எடுக்க தேவையில்லை. இன்னும் ஒரு சாதகம் கொண்டு வந்தால் இவர் கூட பிறந்தவர்களை எப்படி சொல்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு விளக்கம். ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது இவர் மூத்தவரா, இளையவரா, இல்லை நடாலா, இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ தான் சோசியத்தை கடினமில்லாத சொல்ல முடியும். இதை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும், மனப்பாடம் ஆகணும், உடம்போட ஊறி போகணும். அதில் அக்கறை காட்டணும் சோசியக்காரர் மாணவர்கள். ஏதோ படித்தோம்னு இருக்கக்கூடாதான். ஏதோ படிச்சுங்கிறது நமக்கு, நல்லா படிச்சுங்கிறது மக்களுக்கு. நல்லா படித்தா தானே மக்களுக்கு நல்லது சொல்ல முடியும். அதுக்கு தான் ஏதோ படித்தோம்னு இல்லாமல் நல்லா படித்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ பயிற்சி கொடுக்குறேன். நான் 17 வீடியோ போட்டிருக்கிறேன்.
17 வீடியோவிலையும் சோசியத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சொல்லியிருக்கிறேன். ஒன்று கூட நான் சொல்லாத விடல. குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கூட பிறந்தவர்கள் சொல்லியிருக்கிறேன், தாய் கூட பிறந்தவர்கள் சொல்லியிருக்கிறேன், தந்தை கூட பிறந்தவர்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து சொல்லியிருக்கிறேன்னு மட்டும் சொல்கிறேன். அடுத்தாப்புல அதுக்கு விளக்கம் தர்றேன். ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே மேசந்தான் மையப்புள்ளி. மேசத்தை வச்சு சொன்னால் தப்பே வராது. மேசத்தை வச்சு சூரியனை எடுத்து பூர்வீகத்துக்கு சொன்னால் தப்பு வராது. லக்கணத்தை எடுத்து சொன்னால் தப்பு வரும். இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க மாணவர்கள். சோசியம் கற்று சொல்லுவார்களுக்கு நான் சொல்லலை, அவங்க எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கிட்டோம். மாணவர்கள் பழகும் மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, மேசிலிருந்து 5ஆம் இடம் முதல் குழந்தையாகவும், 7ஆம் இடம் 2வது குழந்தையாகவும், 9ஆம் இடம் 3வது குழந்தையாகவும், 11ஆம் இடம் 4வது குழந்தையாகவும், செவ்வாய் 5வது குழந்தையாகவும், இவ்வளோ தான் குழந்தைக்கு. இந்த 5 பேர்த்த எடுத்தால் குழந்தையினுடைய விடை தெரிஞ்சு போயிடும். அப்போ சூரியன் கெடல, முதல் குழந்தை இருக்கும். சுக்கிரனும் குருவும் கெட்டு போயிட்டார்கள். சனியும் செவ்வாயும் நல்லா இருக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்து 5 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பிறக்கும். சூரியன் சுக்கிரன் குரு 3 பேரும் கெடல, வருஷ குழந்தையாக பிறக்கும். சூரியன் சுக்கிரன் குரு 3 பேர் கெட்டு போயிட்டாங்க. பெண் சாதத்தில் அப்படியே ஆண் சாதத்தில் குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லைங்கிறத அதிகமாக அழட்டிக்கவே தேவையில்லை. சூரியன் சுக்கிரன் குரு 3 பேரும் பெண் சாதத்திலையும் ஆண் சாதத்திலையும் கெட்டு போயிட்டால் அவருக்கு குழந்தை இல்லைங்கிறத உறுதிப்படுத்திடலாம். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களே கண்டுபிடிக்கிற எப்படி? குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, 5 வருஷமாக குழந்தை இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை, 20 வருஷமாக குழந்தை இல்லை, இப்படியெல்லாம் வருது. அந்த சாதகத்தை எடுத்து சூரியனும் சுக்கிரனும் குருவை எப்படி இருக்கிறான்னு ஆய்வு பண்ணோம்னா நமக்கு நல்லா விளங்கும். அதை பாடமாக எடுத்துக்குவோம். இவ்வளோதான். அப்போ ஒரு குழந்தைக்கு மேலே இல்லைங்கிறதுக்கு ஒரு கணக்கு, வருஷ குழந்தைங்கிறதுக்கு ஒரு கணக்கு, 5 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு, குழந்தையே இல்லைங்கிறதுக்கு நாளாக பிரிச்சிருக்கிற மாதிரி தான். இவ்வளோதான். இந்த குழந்தைக்கு எடுத்து எதையும் தேவையில்லை. சரி, இப்போ ஒரு குழந்தை ஆணா பெண்ணா? முதல் குழந்தை என்ன குழந்தை பிறக்குன்னு கேட்குறாங்க. கல்யாணம் பண்ணி மாசமாக இருக்கிறாங்க. ஐயா, முதல் குழந்தை என்ன குழந்தை பிறக்கும்? அதை நம்ம எப்படி சொல்கிறது? தெரியணுமில்ல. கடினமான கணக்கே இல்லை. அது மாணவருக்கு தான் சொல்கிறேன், படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன். தெரியலனா அந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணுங்க, தெளிவாக சொல்கிறேன். சனி நட்சத்திரம் சூரியன் வாங்கியிருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரம் வாங்கியிருந்தால் பெண் குழந்தை. இவ்வளோதான். சனி நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்த்தால் ஆண் குழந்தை, செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்த்தால் பெண் குழந்தை. சுக்கிர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் ஆணும் பிறக்கும் பெண்ணும் பிறக்கும். பெண்ணா பிறந்தால் ஆண்கள் மாதிரி இருக்கும், ஆணா பிறந்தால் பெண்கள் மாதிரி இருப்பாங்க. அப்போ சுக்கிரனத்துக்கு நட்சத்திரத்துக்கு மட்டும் விதிவிலக்கு. குழந்தைக்கு இந்த 3 கிரகத்தை தவிர்த்து எதுவுமே செல்லாது. இவ்வளோதான். குழந்தை கேட்டாங்கன்னா இவ்வளோதான், சாதாரண கணக்கு. மகேந்திரம் இருக்குது, குழந்தை இருக்குது அப்படிங்கிறது போகிறது தப்பு. மகேந்திரம் இருக்குது, ஸ்ரீதர் இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. என்ன காரணம்? இந்த 3 கெட்டிருக்கும். கெட்டிருந்தால் தான் குழந்தை இல்லை. இதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்குங்க. ஒரு மாதமாக இருக்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணும்போதே கேட்பாங்க, குழந்தை பாக்கியெல்லாம் இருக்குதா? நாம் அந்த ஊரில் இருக்கும்போது என்ன பண்ணோம்? நம்ம ஊர் சுற்றுலாவில் நம்ம பேர் விளங்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? சொன்ன மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். அவர் என்ன பண்ணுவார்? இருந்தாலும் சொன்னாயா அப்படி தான் பிறந்துச்சு, அருமையாக சொல்லுவார். அந்த பேர் வாங்கணும் அல்லவா? அதுக்கு இது என்ன சாதாரண கணக்கு தானே? இதை போட்டு சொல்லுங்க. இதான் விளக்கம். அதேமாரி தாய் தந்தைகள் இந்த ஆயிலை பற்றி ஒரு கணக்கு. சந்திரன் சதயம், குரு மாந்தியோட. தந்தைக்கு மரணம் எப்போ வேணாலும் வருமா? மாந்தி சதயம் கொல்லக்கூடிய தன்மை யாருக்கு? இந்த 2 பேர்த்துக்கு தான். இதை வந்து நல்லா பரிசீலனை பண்ணிக்கங்க. ஒருத்தர் வருவாங்க, தந்தை இருக்கிறாரான்னு கேட்பாங்க. நம்ம சொல்லணுமில்ல, நம்ம ஈஸியாக சொல்லிவிட முடியும். சந்திரன் மாந்தியோடு இருக்காரு,
குரு சதயத்தில் இருக்கார், இல்லை திருவாதிரையில் இருக்கார், அவர்களுக்கு தந்தை இருக்க மாட்டார். அதே மாற்றி இருந்தாலும் குரு சதயத்திலிருந்து சந்திர மாந்தியோடு இருந்தாலும் அப்படிதான். அப்போது தந்தைக்கு மரணம் அப்படிங்கிறது சந்திரன் தாங்கிறத மறந்துடவே கூடாது. குருன்னா அப்பாங்கிறதையும் மறந்துடக்கூடாது. சூரியனை எடுக்கக்கூடாது. சூரியன் வந்து தந்தைக்கு வராது. குரு தந்தைக்கு எடுங்க, தப்பு வராது. சந்திரனை தாய்க்கு எடுங்க, தப்பு வராது. அதை தவிர்த்து நாம் 4ஆம் இடம் தான் தாய், சூரியன் தான் தந்தை, தவறு, தப்பு வரும். அவங்க முழிப்பாங்க, ஜாதகம் பார்க்க வராங்க, அப்படிலாம் வேணாம், இதை மட்டும் எடுங்க, தப்பே வராது. அப்போ குறுக்கெடுல சந்திரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறார். தந்தைக்கு என்ன ஆயில 80 தாண்டி வாழ்வாராம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனி நட்சத்திரமும் குரு நட்சத்திரமும் ஆயுளை காப்பாற்றும். சந்திரன் குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார். தந்தை நம்ம முடக்கமாக படுத்தாலும் கூட எந்திரிச்சுக்குவார், நோய் வராது. சனி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் தந்தைக்கு நோய் வராது, பெட்டு போட மாட்டார், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 80 வயசில் கூட நடை தளராமல் நடப்பார். இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? ஒரு 75 வயசில் ஒரு பெரிய ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ அது அந்த ஜாதகருக்கு இதை சொல்லுங்க, ஆமாம் அப்படின்னு சிரிப்பாங்க. அது வந்து நமக்கு அனுபவம். இந்த மாதிரி 10 ஜாதகம் பார்த்தோம்னா என்ன ஆச்சு? குழந்தைக்கு கேட்டால் நான் 4 விதமான விளக்கம் சொல்லியிருக்கிறேன், அதை எடுத்து செயல்பாட்டு கொண்டு போங்க. சேமிப்புக்கு சாதகருக்கு சேமிப்பு 2 8ஆம் இடம், தந்தைக்கு சேமிப்பு 2 4ஆம் இடம், தாய்க்கு சேமிப்பு 2 11ஆம் இடம், மனைவிக்கு சேமிப்பு 2 2ஆம் இடம். இவ்வளோதான். சேமிப்புக்கு எது எடுக்க வேணாம். 2 2ஆம் இடம் கட்டு போயிட்டா மனைவி கையில் ஆயுள் காலம் மட்டும் பைசா இருக்காது, மாமனாரோட உதவ மாட்டாங்க. 2 11ஆம் இடம், மேஷத்துக்கு 11, லக்கணத்துக்கு 11 கெட்டு போனால் தாயிடம் அறக்காசு இருக்காது. 2 8ஆம் இடம் கெட்டு போனால் சாதகர் எப்பயுமே வறுமை கோட்டிலே வாழ்வார். எப்பயுமே இந்த திசை காப்பாற்றா, அந்த திசை அதெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாது. 2 4ஆம் இடம் கெட்டு போல தந்தை டம்மி, சம்பாதிக்க முடியாது. இப்படியெல்லாம் அந்த சேமிப்புக்குன்னு 4ஆம் இடத்தை வந்து நாம் எடுத்துக்கணும். எந்த உறவை எடுக்கிறோமோ அந்த உறவில் இருந்து 10ஆம் இடம் தொழில், அந்த 10க்கு 11 தான் லாபம். 11ஆம் இடம் லாபம் இல்லை. 11ஆம் இடம் அக்காவுக்கு வரும், அண்ணனுக்கு வரும், சேமிப்புக்கு வராது. கடனும் அதான், சேமிப்பு அதான், நோயும் அதான். ஆக்சிடென்ட், அடிப்படுறது, கேன்சல், மாரடைப்பு, மஞ்சக்காமலை, பக்கவாதம், சன்னி, மனநிலை பாதிப்பு, பூமியாக போகிறது, தெக்குவாய், ஆற்றல் உள்ளது, சேமனை ஊற்றி பற்றிக்கிறது, தூக்கு போட்டுக்கிறது, பூர்வீக சொத்து இழப்பு, ஊடே இல்லாதே வாழ்வான். எத்தனைக்கும் இவங்க அந்த 6 கிரகம் தான் காரணம். அசுவனி மக மூலம் திருவாதிரை சதய மாந்தி, அவ்வளோதான். அப்போ ஒருத்தருக்கு நோய் அப்படின்னா 8ஆம் இடம் பளிச்சுன்னு கணக்கு கொடுக்கும். 6ஆம் இடத்தோட 8ஆம் இடம் தான் நோய் அடையாளம் காட்டும் அப்படிங்கிறது உண்மை. அதே தான் சேமிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தாப்புல பாருங்கள், அவங்க வீட்டில் சொந்த வீடே இருக்காது, எப்போவாச்சும் கட்டுவோமான்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு நாம் சோசிக்கார விளக்கம் சொல்லணும்ல. சொல்லும் டைமில் அவங்க வீடு கட்டணும், அந்த மாதிரி சொல்லணும், எதையோ ஒன்று சொல்லக்கூடாது. அப்போ அதுக்கு குடும்ப ஜாதகம் தேவை. என்ன காரணம்? ஒரு குடும்ப ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் மட்டும் வீடு கட்டுற மாதிரி இருக்கும், 3 ஜாதகம் இருக்காது. அதே இன்னொரு குடும்ப ஜாதகத்தில் 4 ஜாதகத்துலேயும் ஒரே மாதிரி ஒரே டைமில் வீடு கட்டுற மாதிரி வரும். அப்போ வீடு கட்ட கேட்கும்போது ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா உண்மையை சொல்ல முடியாது. அப்போ குடும்ப ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்கணும். அது மட்டுமல்ல, அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையுமா அடையாதா? குடும்ப ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்தா சொல்லிவிட முடியும். ஒரே தரத்தில் லைஃப் லாங் சொல்லலாமா? அவ்வளோ எளிமையாக அதை சொல்லிவிட முடியும். இந்த பையன் இப்படி பொழைப்பான், அந்த பையன் அப்படி பொழைப்பான், நீங்கள் எப்படி இருப்பீங்க, கடன் வாங்கிடாதீங்க, கடன் வாங்கினா கட்ட மாட்டீங்க, அத்தனையும் சொல்லிவிடலாம் ஒரு தரம் ஜாதகம் பார்த்தால். மறுபடியும் எதுக்கு வர்றோம்? திசை மாறிச்சா அதுக்கு பலன் சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் வீடு கட்ட கேட்டால் மேஷத்துக்கு 4 கூடை வரும், லக்கணத்துக்கு 4 கூடை வரும், ராசிக்கு 4 கூடை வரும், அவிட்டம் சித்திர மிருகாசீரிசம் பூரம் பூரடம் பரணி அஸ்தம் திருவோணம் ரோகிணி.
இந்த 9 நட்சத்திரம் தான் வீடு கட்டி கொடுக்கும், இடம் வாங்கி கொடுக்கும். வேறு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் கூட செல்லாது. இதை வந்து பாருங்கள், பரிசீலனை பண்ணுங்கள். வீடு கட்டுறதுக்கு எளிமையாக நம்ம சோசியக்காரர் சொல்லிவிட முடியும். கேட்ட உடனே எப்படா சொல்கிறது, இந்த மெட்டுதல் தேவையில்லை. சந்திரன் அவிட்டம் சித்திரை மிருகாசீரத்தில் இருந்தால் அவங்க வீடு கட்டுவார். லக்கணத்துக்கு 4 கூடியவர் அஸ்தம் திருவோண ரோகிணியும் இல்லை அவிட்டம் சித்திரை மிருகாசீரமோ பூரம் பூரணம் பரணியும் இதில் இருந்தால் அவர் வீடு கட்டுவார். ராசிக்கு 4 கூடியவர் இப்படி இருந்தால் வீடு கட்டுவார். அப்போது வீடு கட்ட கேட்டால் ஒரு நாளை பார்க்கக்கூடாது, செவ்வாயை பார்க்கக்கூடாது, இந்த 3 4ஆம் இடத்தையும் நோட் பண்ணோம். நோட் பண்ணோம்னா விடை தெரிந்து போயிடும். எப்போ கட்டுவோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அந்த 4 கூடையவரை சுக்கிர நட்சத்திரம் வாங்கியிருந்தால் சுக்கிர திசை சுக்கிர புத்தியில வீடு கட்டுவார். அதுக்கு எடுத்தாப்புல செவ்வாய் வந்து அவிட்டம் சித்திர மிருகாசி எதிலே இருக்கிறார். திசை நடத்தும் சுக்கிரனை செவ்வாய் பார்க்கிறார். அப்போ சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தியில வீடு கட்டுவார். சுக்கிர நட்சத்திரம் மெத்த வீடு கட்டி கொடுக்கும். மெத்த வீடு கட்டுறதுக்கு சுக்கிர நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். இப்போ குரு வந்து சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கார். தந்தை மேலே இருக்கிற சொத்தில் மெத்த வீடு கட்டுவார். சாதகர் சந்திரன் பூரம் பூரணம் பரணியில் இருக்கிறார். சாதகர் மேலே இருக்கிற இடத்துல மெத்த வீடு கட்டுவார். அந்த மெத்த வீடு யார் கட்டினாலும் ஜாதகருக்கு வருமா, அப்படி இருக்கும். அப்போ வீடு கட்டுறதுக்கு கடினப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு சொல்கிறதுக்கு நம்ம எளிமையாக சொல்லிவிட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாந்தி கடன் பண்ணுவதே மாந்தி மட்டும்தான். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மாந்தி தான் கடன் பண்ணோம். செவ்வாய் மாந்தி தொடர்பான ஜாதகம் பூரா பாரு, கடன் இல்லைன்னு அதை கேளுங்க. செவ்வாய் மாந்தி தொடர்பு குரு பார்க்கக்கூடாது. குரு நட்சத்திரம் வாங்கினீங்க அவங்கள பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்ன ஆகும்? செவ்வாய் மாந்தி தொடர்பில் இருந்து குரு பார்த்தாலும் குரு நட்சத்திரம் வாங்கினீங்க பார்த்தாலும் அந்த கடன் வாங்கின கடனுக்கு உறவுக்காரர்கிட்ட ஏதாச்சும் சொத்து இருக்கும். அந்த சொத்தை விற்று கடன் கட்டுவார். இப்படி ஒன்று இருக்கு. குரு பார்க்கல, காலம் பூரா கடனில் திண்டாடுவார். கடனே கட்ட முடியாது. மாந்தி தான் கடனில் நம்பர் 1ங்கிறத மறந்துடாதீர்கள். புதன்னா தம்பி, சனி மாந்தியோடு சேர்ந்தா தம்பி கடங்காரன். 4ஆம் இடம் அம்மா. சனி ஜாதக மாந்தியோடு இருந்தால் தாய் கடனாளி. 4 இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்கோம், எப்பயுமே இருக்குமா. சூரியன் தாத்தா, முதல் குழந்தை, 2வது சகோதரன். குரு மாந்தியோடு இருந்தாலோ என்ன ஆகும்? தாத்தா கடன் வாங்கி வச்சிருப்பார். 6ஆம் இடம்னா அம்மாளுடைய முதல் தம்பி. செவ்வாய் மாந்தியோடு இருந்தால் அந்த தம்பி கடன் வாங்கியிருப்பார். அப்போ எவ்வளோ கடன் வாங்குவாங்க? மாந்தி செவ்வாய் சேர்ந்தாலே 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் தான் சொல்லணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கும். ஆனால் 3ங்கிறத விடக்கூடாது. 1 லட்சம் தான் அப்படின்னு சொல்லவே கூடாது. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாந்தி சதய நட்சத்திரம் 2ம் கடனை பண்ணும், மரணத்தை கொடுக்கும், அடிப்படும், ஆக்சிடெண்ட் வரும். இப்போ செவ்வாய் வந்து பெண்களுக்கு மாந்தியோடு இருக்கிறார், கர்ப்ப பையை எடுப்பாங்க சாதகருக்கு. சனி மாந்தியோடு இருக்கார், அம்மாவுக்கு கர்ப்ப பை பிரச்சனை வரும், ஒரு சிலர் எடுத்துருவார்கள். இப்படி எந்த உறவு பெண்களுக்கு வருதோ அதிலிருந்து 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் அந்த பெண்களுக்கு கர்ப்ப பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு கர்ப்ப பை எடுத்துருவாங்க. கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு மாந்தியே காரணம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாந்தியை தொட்டு நம்ம ஜாதகம் பார்த்தா தான் ஜாதகத்தை ஒழுங்காக சொல்ல முடியும். ஒருத்தன் கடனாளி ஆகிறதுக்கு செவ்வாய் மாந்தி தொடர்பு நம்ம என்ன சொல்லணும்? செவ்வாய் மாந்தி தொடர்பு இருந்தால் அதுக்கு என்ன சொல்லணும்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாணவர்களுக்கு இது சொல்கிறேன், மக்களுக்கும் சொல்கிறேன். என்ன பண்ணோம்னா, கடன் பெரிய கடனை வாங்கக்கூடாது, சாமியினாருக்கும் போடக்கூடாது. சாமியின் போட்டால் நாம் தான் கட்டணும். கடன் கொடுத்தால் வராது.
கடன் கொடுத்தா வராது. இந்த மூணுலேயும் செவ்வாயோட மாந்தி இருக்கிற இங்கே கண்டிஷனாக இருந்துட்டால் பெரிய கடன் வராது. 100% வர்றதை 25 தான் வரும். அந்த நோய்க்கு இதான் மருந்து, வேற இல்லை. வேற எந்த கோயிலுக்கு போனாலும் செல்லாது, இதான் மருந்தே தான். செவ்வாயோட மாந்தி இருந்தால் கடன் வாங்கக்கூடாது, பெருசாக கடன் கொடுக்கக்கூடாது, சாமின்னு போடக்கூடாது. இந்த 3 மட்டும்தான் மருந்து. நல்லா பரிசீலனை பண்ணுங்க. அப்போது அதுக்கு தான் நான் சொல்கிறது, 15, 20, 25க்குள்ளே ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாந்தியை வச்சு அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் ஜோசியக்காரரு. அப்போ அவன் தப்பிச்சுக்குவாங்க. 40 வயசில் இது சொன்னோம்னா தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. புரியுதா? அதுக்கு அடுத்தாப்புல இந்த திருமண வாழ்க்கைக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்க. திருமணம் 36க்குள்ளே கல்யாணம் ஆகும், 22லேருந்து 27க்குள்ளே கல்யாணம் ஆகும், கல்யாணமே ஆகாது. இது 3 விதமாக பிரிக்கிறோம். அப்போ 22லேருந்து 27க்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு கிரக நிலை எப்படி இருக்கணும்? குருவும் சுக்கரனும் கிடக்கூடாது, லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கிடக்கூடாது. 22லேருந்து 27க்குள்ளே கல்யாணம் ஆயிரும். அப்போ 36க்குள்ளே கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன காரணம்? குரு சுக்கரன் கெட்டிருக்கும், லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெட்டிருக்கும். 36 மட்டும் போயிடும். அந்த 36 மட்டும் போகிறது மட்டுமல்ல, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கணக்காக வச்சிருக்கலைன்னா துன்பத்தை விலைக்கு வாங்கிக்குவார். அந்த மாதிரி கெட்டு போன ஜாதகத்துக்கு அந்த கல்யாணம் பண்ணுற பொண்ணை எப்படி வச்சுருக்கணுமா? 3 மாதத்துக்கு குழந்தை மாதிரி வச்சுருக்கணும். ஒன்று, மலர் ரோஜா இப்படி நாட்டினா உளுந்து போயிடும், அது மாதிரி பாதுகாக்கணும். இன்னொன்று, அதுக்கு அடுத்தாப்புல தன்னுடைய பிள்ளை போல வச்சுருக்கணுமா. அப்போ அந்த 36க்குள்ளே கல்யாணம் ஆகிற ஜாதகம் எப்படி இருக்கணும்? இப்படி வச்சிருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா 36க்கு மேலே கல்யாணம் பண்ணி பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அப்போ கல்யாணமே இல்லை, எப்பயுமே கல்யாணம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? மேஷத்துக்கு 2ஆம் இடமும், லக்கணத்துக்கு 2ஆம் இடமும், ராசிக்கு 2ஆம் இடமும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்துட்டார். அவர்களுக்கு கல்யாணம் கிடையாது கிடையாது கிடையாது, எப்பவுமே கிடையாதான். இது என்ன பண்ணோம்? 22 வயசுலேயே அதை சொல்லிடணும். சொல்லி அவன் கல்யாணம் வேணான்னுக்கிட்டு இருப்பான். இவங்களும் கல்யாணத்தில் அக்கறை செலுத்தாத இருப்பாங்க பெற்றவங்க. அந்த மாதிரி ஜாதகத்துக்கு இவங்களாம் இப்படி பண்ணுவாங்களாம். அப்போ என்ன பண்ணோம்? இந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கு பொண்ணை தொலைவி முன்ன கல்யாணத்தை பண்ணும். அந்த ஜாதகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, படித்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறம்பாங்க. 36க்குள்ளே 36 ஆயிரம். அப்புறம் வயசு ஆயிடுச்சுன்னு பொண்ணு தர மாட்டான். அப்போது அந்த கல்யாணத்துக்கு வந்து இளமையிலேயே அவங்களுக்கு விளக்கம் சொல்லிடணும், இப்படியெல்லாம் இருக்குதுன்னு. ஒரு குடும்பத்தில் 3 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகலை. இதை ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். 46, 42, 40 எப்படி கல்யாணம் ஆகலை? 46 வயசு ஜாதகத்தை வச்சு 3 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விளக்கத்தை சொன்னேன். 46 வயசு ஜாதகருக்கு மேஷத்துக்கு 2, லக்கணத்துக்கு 2, ராசிக்கு 2, 3 2ஆம் இடமும் கேதுனுடைய நட்சத்திர தொடர்பு. அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அந்த பையனுக்கு 44, அந்த பையனுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை? 3 4ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு. 3 4ஆம் இடம் தான் முதல் தம்பிக்கு குடும்பம், அவனுக்கு கல்யாணம் ஆகலை. 3 6ஆம் இடம் 2வது தம்பிக்கு குடும்பம். 3 6ஆம் இடமும் கேது நட்சத்திர தொடர்பு. ஒரே ஜாதகத்தில் இப்படி வருது பாருங்க. அவனுக்கும் கல்யாணம் ஆகலை. ஒரே குடும்பத்தில் 7 லட்ச ரூபா பரிகார செலவு, கோயில் செலவு பண்ணி கல்யாணம் ஆகலை. அப்போ நம்ம கல்யாணம் ஆகாத ஜாதகத்துக்கு அந்த குடும்பத்துக்கு அதிகமாக பேசி முன்ன கல்யாணத்தை பண்ணுங்கிறத நாம் அவங்கக்கிட்ட உச்சரிக்கணும். கல்யாணத்தை பண்ணிவிட்டு இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பணும். இல்லைன்னா கல்யாணம் ஆகும் சன்னியாசி இப்படி ஆயிரும். அதுக்கு மேலே இன்னொரு சமாச்சாரம் இருக்கு. செவ்வாய் கேது நட்சத்திரம், சுக்கிரனும் கேது நட்சத்திரம். இவன் கல்யாணத்திலே நாட்டம் இருக்காது. செவ்வாய் கேது நட்சத்திரம் வாங்கினா கல்யாணத்தில் அக்கறை இருக்காது, அதை பண்ணிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்காது. அதேமாரி பெற்றவங்களும் அசால்ட்டாக விடுவாங்க. பெற்றவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேணாம்பான். இப்படியெல்லாம் நடக்கும். சுக்கிரன் கேது நட்சத்திரம் வாங்கினா கல்யாணம் தடை பண்ணுவார். அப்படி இருக்கிற ஜாதகத்துக்கு நாம் பெற்றவங்க கிட்டேயோ சாதகரை வர சொல்லி கூப்பிட்டு முன்ன கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்புறம் எல்லாம் பேசிக்கலான்னு சொல்லி உச்சரிக்கணும்.
அதுக்கு மேலே இன்னொன்றும் சொல்லணும். கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்குற போது நீ இருக்கணுங்கப்பா, அப்படி இல்லாத போயிட்டீன்னா அந்த பொண்ணு கைவிட்டு போயிடும், அதையும் சொல்லி அனுப்பணுமா. அந்த மாதிரி ஜாதகம் அதெல்லாம் நடக்கும். இந்த கேது நட்சத்திரம் வாங்கினா பொண்ணு மனைவி மேலே நாட்டு இருக்காதான். அதே சமயத்தில் சுக்கிரன் கேது நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த பொண்ணு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா. அப்போ நாம் என்ன சொல்லணும், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக பேசி மனைவி அப்பப்போ குழந்த மாதிரி பார்த்துக்கியான்னு சொல்லி உச்சரித்து விடணும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அந்த சாதகம் பார்க்கும்போது இத்தனை விளக்கமும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதேமாரி ஒரு ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்கிறதுக்கு சொன்னேன், நிறைய சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் தாய்மார்களுக்கும் தமிழ் தந்தைமார்களுக்கும் சாதகத்தை என்னிடம் கொடுத்து உங்களுடைய குடும்ப சந்தேகங்களை தீவிரமாக தீர்த்து செயல்படுங்கன்னு சொல்லி என்னிடம் சாதகம் பார்த்தால் அனைத்து விளக்கங்களும் மக்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி மாணவர்கள் இதெல்லாம் எடுத்து செயல்பட வேண்டும்னு சொல்லி மாந்தி போடாமல் சாதகம் பார்த்தா சாதகம் சொல்ல முடியாது. முன்னோர்கள் தோஷம் எத்தனை சதவீதம் இருக்குன்னு மாந்தியும் சதய நட்சத்திரமும் வந்து அடையாளம் காட்டும். இவங்க 2 பேரும் அந்த சாதகத்தில் பூந்து அலசினாங்கன்னா அந்த குடும்பமே ஒன்றுத்துக்கு ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாதகம் சொல்லணும். மாந்தி போடாமல் சாதகம் பார்த்தால் சாதகத்தை முழுமைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்லி மாந்தி எடுத்து பேசணும். குரு மாந்தியோடு இருக்குது. தங்க வித்தியான்னு கேட்டால் ஆமாம்பாங்க, தங்கம் தொலைஞ்சான்னு கேட்டால் ஆமாம்பாங்க, தந்தை மேலே சொத்து இல்லையான்னு ஆமாம்பாங்க, தாத்தா இல்லையான்னு கேட்டால் ஆமாம்பாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாந்தி வேலை செய்தா இல்லையா? சனியோட மாந்தி அண்ணன் இருக்க மாட்டான், புதனோட மாந்தி தம்பி இருக்க மாட்டான், சூரியனோட மாந்தி பூர்வீக சொத்து அந்த வர்க்கமே இருக்காது. அப்போது இந்த மாந்தி தனியாவா தனியாக மாந்தி இருக்க மாட்டார், யாரையாச்சும் பார்ப்பார். அந்த பார்க்கறது அமஸ்தில் அவர் யார் பார்க்குறாருன்னு பார்க்கணும். அமஸ்தில் பார்வை இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அமஸ்தில் பார்வை இல்லைன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம், அப்படிலாம் இல்லை. அமஸ்தில் ராசியில் என்னென்ன பார்வை இருக்குதோ அத்தனை பார்வையும் அமஸ்தில் இருக்குதுன்னு எடுத்தால்தான் சாதகத்தை ஒழுங்காக சொல்ல முடியும். அதுக்கு ஒரு இதெல்லாம் துன்பப்படுத்தக்கூடாது, புரியுதா? ஏன்னு கேள மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒப்படைக்கிறேன், கொஞ்சம் முழுசாக ஒப்படைச்சிட்றேண்ணே, இன்னொரு 10 நிமிஷம் அவ்வளோதான், போதுமா? அப்புறம் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, மாந்தி என்னென்ன பண்ணுவார்னு மாணவர் தெரிஞ்சால்தான் மக்களுக்கு நல்லதை நிறையா சொல்ல முடியும். கெடுதல் நடக்காது. அதான் இப்போ தானே சொன்னேன், தங்கம் விற்று போயிடும், தங்கம் தொலைஞ்சு போயிடும், தாத்தா இருக்க மாட்டார், அப்பா சொத்து இருக்காது, முதல் குழந்தைக்கு மரணத்தை கொடுக்கும் அப்படின்னு. இத்தனையும் நடக்குமா? மாந்தியை வச்சு பேசினா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மாந்தி தான் ஒரு குடும்பத்துக்கு பெரும் பகையாக இருக்கிறத, பெரும் இழப்பே மாந்தி தான். மாந்தியை நாம் எடுத்து அவர் என்னென்ன சேட்டை பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மக்களுக்கு நிறையா நல்லது சொல்லிவிடுவோம். ஒரு திருமணத்தில் பாருங்கள், ஒரு திருமணத்துக்கு மட்டும் இது ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன். 2 ஜாதத்தில் குருவோட மாந்தி என்ன ஆகும்? 2 ஜாதத்தில் குருவோட மாந்தி இருக்குது, பொட்டு தங்கம் கூட வீட்டில் இருக்காது. 2 ஜாதத்தில் செவ்வாயோட மாந்தி இருக்குது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கடை வாங்குவாங்க. ஆயில் காலம் மட்டும் வாங்குவாங்களாம். கடங்காரன் வந்து திட்டனா கோவிச்சுக்க மாட்டாங்களாம், ஏன்னா கடை வாங்குறதே வேலையாக இருப்பாங்களாம். அப்போது இப்படி இருந்தால் சேர்த்தலாமா? சேர்த்தக்கூடாது. ஒன்றில் இருந்தால் ஒன்றில் இருக்கக்கூடாது. 2லேயும் சனியோட மாந்தி, சொந்த தொழில் 2 பேர்த்துக்கு இல்லை. 2லேயும் சுக்கரனோட மாந்தி, 2 பேர்த்துக்கு 2 தாரம் வந்துடும். சுக்கரனோட 2லேயும் மாந்தி இருந்தால் 2 தாரம் வந்துடும். ஒரு சுக்கரன் சதயமும் ஒரு சுக்கரன் மாந்தியும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது 2 தாரம் வந்துடும். மாந்தி சுக்கரன் ஒரே மாதிரியே வேலை செய்வாங்க. இப்படி எடை போட்டால் யாரும் எச்சை அழைக்க மாட்டாங்க. சதயத்தில் சுக்கரன் 2லேயும் இருந்தாலும் 2 தாரம், 1ல் மாந்தி 1ல் சதயத்தில் இருந்தாலும் 2 தாரம். சுக்கரன் தான் மனைவி, சுக்கரன் தான் கணவர், கலசரக்காரங்கிறது இல்லை. ஒரு பெண் சாதகத்தில் குருவும் சுக்கரனும் கெடலின்னா அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தொலைவு தேவையில்லை, இயற்கையாகவே நல்ல மாப்பிள்ளையே அமைஞ்சிடும். எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு! ஒரு பெண் சாதகத்தில் குரு கிடக்கூடாது, நல்ல கணவர். குரு சதயம் இங்கே என்ன தான் தங்கமாக பார்த்தீங்கன்னாலும் சரியில்லாத கணவர் தான். அப்போ அந்த ஜாதகத்துக்கு எப்படி சேர்த்தணும்? ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் கெடாமல் சேர்த்தணும். அப்படி சேர்த்துவிட்டா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெடலினா அவன் கோல்டு, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் கெடல அந்த பையன் நல்ல பையன், அவ்வளோதான், ஒரே பாயிண்ட்.
இந்த செவ்வாய் சதய நட்சத்திரம் என்ன ஆகும்? மனைவியை குடும்பப்படுத்துவான், மாமனாரை குடும்பப்படுத்துவான், தாய் தந்தையை குடும்பப்படுத்துவான். குடும்பப்படுத்துறத வேலையாக இருப்பானா. அந்த குடும்பப்படுத்துறது அவனுக்கு சாதாரணமாக இருக்குமா. நாம் எவ்வளோ தவறு பண்ணுறோம்னு தெரியாதான். அப்போ ஒரு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது செவ்வாய் சதயத்திலேயோ மாந்தியோடவோ இருந்தால் அதை சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்துற மாதிரி இருந்தால் அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கெடாமல் இருந்தால் இந்த ஜாதகரை அந்த பொண்ணு ஓட்டிடும். அதிலே அப்படி இருந்தால் 2 தாரம் உறுதி அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த சங்க ஜெயக்குமாருக்கும் இங்கே இந்த சங்கத்தை சேர்ந்த நண்பர்களுக்கும் வீடியோ எடுத்த நண்பர்களுக்கும் உட்காந்து இவ்வளோ நேரம் பாதுகாத்து கேட்டவர நண்பர்களுக்கும் ஜோசியருக்கும் பொதுமக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கும் பொதுமக்களுக்கும் வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னிடம் சாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும். 5 நாள் ஆச்சு அப்பாயின்மெண்ட் வேணும். அதனால் சாதகம் அனுப்பி தெக்க தெளிவாக உன் குடும்ப பிரச்சனையை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய பேர் ஆர் முருகேசன், ஈரோடு பள்ளிப்பாளையம் அக்கராகரம். என்னுடைய ஃபோன் நம்பரு 750 22 15 692. அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். இதுவரை ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான பேச்சை பேசி நமக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி வைத்ததுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.